பொங்கல் விடுமுறை முடிந்து ஊர் திரும்பும் மக்களால் சென்னை ரயில் நிலையங்கள் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், குறிப்பாக பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பக்கூடிய மக்களால் எந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது? அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது சொல்லுங்கள். பொங்கல் பண்டிகை கேட்டு அனைத்து சென்னை வாசிகளுமே தனது சொந்த ஊர்களில் பொங்கல் பண்டிகையை கொண்டாட கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக சென்னையிலிருந்து வாகனங்கள் மூலம் தொடர்ந்து படையெடுத்தனர். குறிப்பாக அரசு பேருந்துகள், தனியார் வாகனங்கள், ரயில் போன்ற பல்வேறு சேவைகள் மூலம் தனது சொந்த ஊர்களுக்கு சென்று சென்னை வாசியை தொடர்ந்து பொங்கல் பண்டிகைகளை கொண்டாடி வந்தனர். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை பொறுத்தவரையுமே ஞாயிற்றுக்கிழமையோடு முடிவடைந்தாகி ஞாயிற்றுக்கிழமை முதலிருந்தே தொடர்ந்து சென்னை வாசியை பொறுத்தவரைக்கும் சொந்த ஊர்களிலிருந்து சென்னைக்கு மீண்டும் திரும்புகின்றனர். அந்த வகையில் நேற்று பார்த்தோம் என்றால் முதல் நாளாக சென்னையில் பல்வேறு தடுப்பு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக இந்த எழும்பூர் ரயில் நிலையம், சென்ட்ரல் ரயில் நிலையம், கிண்டி ரயில் நிலையம் போன்ற முக்கிய பிரதான ரயில் நிலையங்களில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. அந்த வகையில் இன்று 2வது நாளாக சென்னை சென்ட்ரல் பகுதிகளில் பார்த்தோம் என்றால் சென்னை வாசிகள், அதாவது சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு சென்ற சென்னை வாசிகள் சொந்த ஊரிலிருந்து இன்று மீண்டும் படையெடுத்ததால் 2வது நாளாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் முழுவதும் பார்த்தோம் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. வழக்கத்தை விட அதிகமான மக்கள் தற்பொழுது சென்னை நோக்கி படையெடுத்ததால் ஒரே நேரத்தில் சென்றதால் சென்னை புறநகர் பகுதியில் முழுவதும் பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. எப்போதுமே வழக்கமாக சென்ட்ரல் நிலையம் பார்க்கும்போதால் அதிகமான கூட்டங்கள் காணப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்னும் கூடுதலாக கூட்டமானது இன்று காணப்பட்டு வருகிறது. அதற்கான காரணம் பார்த்தோம் என்றால் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு சென்ற சென்னை வாசிகள் முழுவதுமே தற்போது சென்னைக்கு படையெடுத்ததால் தற்போது 2வது நாளாக இந்த சென்னையின் மக்களின் கூட்ட நெரிசலானது சற்று அதிகரிக்கிறது. அந்த வகையில் கூட்ட நெரிசல் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசலும் இன்னொரு பக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அவரை சீர் செய்யும் விதமாக போக்குவரத்து காவலர்களும் அங்கிருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் வீரர்களும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். மேலும் அங்கிருந்து போக்குவரத்து பேருந்துகள் மூலம் செல்வதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஆட்டோ, கார் போன்ற வாகனங்கள் சென்ற ரயில் நிலையத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாது என தற்போது போக்குவரத்து போலீசாரிடம் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டவர்கள். காலையில் இருக்கக்கூடிய வாகனங்கள் பகுதியில் அப்புறப்படுத்த வேண்டும், போதுமான போக்குவரத்துகளை சரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் போக்குவரத்து காவலர்களும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்று 2வது நாளாக பெரும்பான்மையான சென்னை வாசிகள் சென்னைக்கு திரும்பினர். ஆங்காங்கே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன் பழனி.